அன்பானவர்களே, பரிசுத்தமான அல்லந்து நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். குருத்தோலை பண்டிகைக்கு பின்பாக நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் சபையோடு ஒப்பிட்டு பேச கர்த்தர் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இக்கால சபைகள் எப்படி இருக்கிறது? அன்றைய நாட்கள் தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டது. குருத்தோலை பவனிக்கு பின்பாக தேவாலயத்தை சுத்திகரித்த இயேசுவை குறித்து நாம் அறிய முடியும். இக்காலத்தில் நம்மை கொண்டு தேவாலயங்கள் சபைகள் சுத்திகரிக்கப்படுகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாட்களில் கடைசி ஓட்டு வாங்கியிருப்பான், அவன் தான் டிசி பொறுப்பில் இருப்பான். லுங்கி போட்டுட்டு நைட்டி போட்டுட்டு சபைக்குள்ளே நுழைவாங்க துணிகரமாய். அவைகளை நம்மால் சுத்திகரிக்க முடிகிறதா? அவைகளை தூய்மையாக்க முடிகிறதா? இக்கால சூழ்நிலையில் நாம் சபைகளை தூய்மைப்படுத்துவோம், சுத்திகரிப்போம். அக்காலத்தில் குருத்தோலை பவனியை தொடர்ந்து நடைபெறுகிற காரியங்கள் தேவாலயங்கள் சுத்திகரிக்கப்பட்டது. அதுபோல் இக்காலத்திலும் நம்மை கொண்டு சபைகள் தூய்மையாக்கப்படட்டும். அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வருவோமே. ஓட்டு போட்டு தான் மக்களால் தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க டிகமார். ஏன் அதே மக்களின் ஆலோசனைகளால் டிசி பொறுப்பை தெரிந்தெடுக்க முடியாது? கமிட்டி இவைகளில் சீர்பட வேண்டும். அவன் எங்கோ ஒரு மனிதனை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் என்றால் அவன் துணிகரமாக சபைக்குள்ளே நுழைகிற காரியங்கள், லுங்கி போட்டு தான் சபைக்குள்ளே போவான். இவைகளை நாம் தடுக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். சபைகள் நம் நிமித்தம் பரிசுத்த குலைச்சலாய் மாறாதபடி நம் நிமித்தம் சபைகள் ஆலயங்கள் தூய்மையாக்கப்படட்டும். இந்த 2 நாட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரட்டுமே. ஆமென்.